ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. அனைத்து குருமார்களுக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கிளாஸை எனக்கு போய் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திய திரு பிரபா சார் அவருக்கு ரொம்ப நன்றிகள். அதே மாதிரி இதை அறிமுகப்படுத்திய திரு பொதுமுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு கிளாஸ் எடுத்த எல்லா குருமார்களுக்கும், என் கூட பயணித்த அனைத்து சக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். இந்த ஏஎல்பி கிளாஸ் வரத்துக்கு முன்னாடி 40 வருஷம் ஓடிடுச்சு. என்னென்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ இந்த 10 வருஷம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த 10 வருஷம் நீ முயற்சி பண்ணால் எல்லாமே தடங்கள் வரும், முயற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியல. இந்த 10 வருஷமாகவே முயற்சி பண்ணி ஒரே தடங்கள், எந்த வேலையுமே நடக்கலை. ஆனால் இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நீ முயற்சி பண்ணாத, நீ அப்ளை பண்ணு, அதுவாக தானாக நடக்கும் அப்படிங்கிறத இந்த கிளாஸ்க்கு தான் நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். இது அட்லீஸ்ட் இந்த வயதில் இந்த தருணத்துலையாச்சும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் உண்மையே இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த கர்மா கிளாஸ், நம்ம சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா சொல்கிறது திட்டிருக்கோம், விளையாண்டுருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். அவங்க சொன்னால் கேட்க மாட்டோம். ஆனால் இந்த கர்மா கிளாஸ் யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணுறாங்களோ, அந்த கிளாஸ்க்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா மேலே ஒரு மரியாதை வரும், ஒரு பாசம் வரும். நம்ம சக நண்பர்கள் கூட, பக்கத்து வீட்டுக்காரங்களோட எப்படி நம்ம பழகணும், அதெல்லாம் தப்பாக பழகினா அதோடைய எஃபெக்ட் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இதுலேயும் புரிஞ்சுட்டேன். முன்னாடிலாம் அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் கோவம் வரும். இப்போலாம் கோவமே வரல. ஏன்னா இதுதான் நடக்குது, இதுதான் கர்மா, இதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். நமக்கு இந்த ஆரோக்கியமான உடம்பு, இந்த இதை கொடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி தெரிவிச்சினேன் நான். ஸோ இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள் இந்த கிளாஸ் மூலிமா நான் கற்றுனேன். அதுக்கப்புறம் காலையில் இந்த 4 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம், உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான ரொம்ப நல்ல பழக்கம். ஆனால் இந்த எந்திரிக்கிற டயத்தில் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது. இருந்தாலும் அந்த டயத்துலேயும் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் என்னை எழும்ப வச்சுது. இதை நான் கண்டினியூஸாக என்னோடய வாழ்நாள் முழுதும் நான் கடைப்பிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், கடைப்பிடிப்பேன். கிளாஸ் உண்மையிலேயே நம்ம சாந்தகுமார் சாராக இருக்கட்டும், எல்லாருமே சாந்தி தேவியா மேடம், எல்லாருமே பொறுமையாக எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லி கொடுத்து, ஒரு கோவப்படாமல் திருப்பி சொல்லி கொடுத்து, எல்லாமே உண்மையிலேயே ஒன்றுமே தெரியாதவங்க கூட இந்த கிளாஸ்க்கு வந்தால் உண்மையிலேயே நல்லா கற்றுப்பாங்க. அதே மாதிரி என்னுடைய கோச், அவர் நம்ம எத்தனை தடவை கேட்டாலும் நல்லபடியாக அவர் என்ன சந்தேகமாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி தந்துடுவார் உடனே. அதுக்கு நான் அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே இந்த ஏஎல்பியை கற்றுண்டு நம்ம ஜோதிடர் ஆகிறோமோ இல்லையோ, அடுத்து நமக்கு, நம்ம ஃபேமிலிக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அதனால் இறைவனுக்கு, பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கு, அனைவருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறையா சொல்லணும், ஆனால் வார்த்தைகள் வரல. உண்மையிலேயே மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.